ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம மந்த்லி பட்ஜெட் அப்படின்ற ப்ராஜெக்ட் மூலியமா தான் நம்மளோட கிளாஸ் ஃபாலோ பண்ண போறோம். இதுல இருந்து நான் ஒரு ஒரு விஷயமா வந்து உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லி கொடுக்குறேன் எக்ஸல்ல. ஸோ நம்ம புது ப்ராஜெக்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ பிளாங்கான ஒர்க் புக் செலக்ட் பண்ணி நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸல் ஷீட் வந்துடும். ஸோ இதை பெருசாக்கிட்டு ஸோ இப்போ இந்த ஷீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி பட்ஜெட் அதை வச்சு தான் நம்ம கிளாஸ் ஃபுல்லா கண்டினியூ பண்ண போறோம். ஸோ அதுக்கான பேரை போட்டுருவோம் நம்ம மந்த்லி பட்ஜெட். ஓகே, இப்போ A3ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ சில லேபிள்ஸ் பேர் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து 3 மாசத்தோட பில்லோட லேபிள் போடலாம். அதாவது 3 மாசம் அப்படின்னா இங்க வந்து ஜான் போட்டு அடுத்த இதுல வந்து ஃபெப், டேப் அடுத்த செல்ல மார்ச் 3 மாசத்தோட பில். ஸோ எதோட பில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்ட் ఎంత 32, ஃபோன் ఎంత, வேறனா கிரெடிட் கார்டு ఎంత, ஃபுட் ఎంత, அப்புறம் கேண்டி ఎంత, கடைசியா இது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல். ஸோ இதான் நம்மளோட லேபிள். ஸோ பில் வந்து ஜனவரியோட, பிப்ரவரியோட, மார்ச்சோட இருக்கு. எதோட பில் அப்படி இருக்குன்னா ரெண்ட், ஃபோன், கிரெடிட் கார்டு, ஃபுட், கேண்டி அண்ட் தென் இதெல்லாம் சேர்த்து டோட்டல். இப்போ நம்ம லேபிள் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதெல்லாமே வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் வேல்யூல இருக்கு. இப்போ அடுத்து நம்மளுக்கு வேண்டியது வந்து நியூமரிக் வேல்யூ வேணும், அதாவது நம்பர்ஸ். அந்த நம்பர் எங்க போட போறோம்னா இந்த ரேஞ்ச்ல இருந்து ஆல் தி வே டு திஸ் ரேஞ்ச். இது எல்லாமே நம்பர் ஆக போகுது. எப்படின்னா இப்போ ரெண்ட் வந்து ஜனவரியில எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு 1000 வெள்ளி போடுவோம். ఎంత 32. ஃபோன் பில் வந்து ஒரு 100 வெள்ளி போடுவோம் ஜனவரிக்கு. ஸோ ఎంత 32. கிரெடிட் கார்டு ஒரு 150 வெள்ளி. ఎంత ஃபுட் வந்து ஒரு 300 வெள்ளி. கேண்டி ஒரு 100 வெள்ளி. ఎంత இப்ப பிப்ரவரி ரெண்ட் பார்ப்போம். பிப்ரவரி ரெண்ட் சும்மா ஒரு 1000 வெள்ளி மறுபடியும். அதுக்கப்புறம் ஃபோன் வந்து ஒரு 125. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு வந்து ஒரு 200 வெள்ளி. அதுக்கப்புறம் ஃபுட் வந்து ஒரு 275. கேண்டி வந்து ஒரு 100 வெள்ளி. மார்ச்க்கான ரெண்ட் வந்து அதே 1000 வெள்ளி. ఎంత ஃபோன் வந்து ஒரு 100 வெள்ளி. ఎంత கிரெடிட் கார்டு வந்து ஒரு 125 வெள்ளி. ఎంత ஃபுட் வந்து ஒரு 350 வெள்ளி. ఎంత கேண்டி வந்து 125 வெள்ளி. இப்போ இங்க பாத்துட்டீங்கன்னா இது நியூமரிக் வேல்யூ அண்ட் தென் இது எல்லாமே வந்து டெக்ஸ்ட் வேல்யூ. இப்போ இந்த நியூமரிக் வேல்யூக்கும் டெக்ஸ்ட் வேல்யூக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா ரெண்டுத்துக்கும்? ஸோ நல்லா பாத்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் வேல்யூலாம் வந்து லெஃப்ட் எலமெண்ட்ல அலைன் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட் எலமெண்ட்டும் லெஃப்ட்ல வந்து அலைன் ஆயிருக்கும். ஆனா நம்பர் வேல்யூ எல்லாமே வந்து ரைட்ல வந்து அலைன் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மோர் கிளீனரா இருக்கும் பாக்குறதுக்கு. உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு நம்பர்ஸ்க்கும் டெக்ஸ்ட்க்கும் வந்து வித்தியாசம் தெரியும். ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வர்றப்ப மேஸா இருக்காம ஒரே லைன்ல அழகா லைனா இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டு இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து டெசிமல் பாயிண்ட் கொடுக்குறேன். .55 அப்படின்னு கொடுத்துட்டு இதுல வந்து .99 அப்படி கொடுக்குறேன். 75 கொடுக்குறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அழகா நேரா அலைனா இருக்கு. இதே வந்து நம்பர்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட் மாதிரியே லெஃப்ட்ல அலைனா இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் இதான் அலைன்மெண்ட் செக்ஷன். ஸோ இதுல வந்து லெஃப்ட் அலைன் தட்டுறேன். இப்படி லெஃப்ட்ல அலைனா இருந்தா இங்க பாத்தீங்களா மேஸா இருக்கு, உங்களுக்கு கிளீனா இல்ல. இங்க டெசிமல் பாயிண்ட்ஸும் கிளீனா இல்ல, உங்களுக்கு இந்த நம்பர்ஸும் உங்களுக்கு கிளீனா இல்ல. எல்லாமே ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கும் ரீட் பண்றதுக்கு. அதே வந்து இதோட டிஃபால்ட் வேல்யூக்கு நீங்க விட்டீங்க அப்படின்னா அதாவது ரைட் லைன்ல இப்போ பாத்தீங்கன்னா மோர் கிளீனரா இருக்கும் பாக்குறதுக்கு. நான் இது பேக் டு நார்மல் ஆக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து நியூமரிக் வேல்யூக்கும் டெக்ஸ்ட் வேல்யூக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நீங்க வெளியே இருந்து ஏதாவது டேட்டா இந்த மாதிரி டெக்ஸ்டும் நம்பரும் கலந்த மாதிரி டேட்டா ஏதாவது இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா வேற எங்கேயாவது எக்ஸல்குள்ள இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட நியூமரிக் வேல்யூவை நல்லா பாருங்க. எல்லாமே வந்து ரைட் அலைன் ஆயிருந்தா பிரச்சனை இல்லை. அதுவே வந்து லெஃப்ட்ல அலைன் ஆயிருந்தா சம்திங் இஸ் ராங்னு அர்த்தம். மேபி அது வந்து டெக்ஸ்ட் வேல்யூவா கூட அது உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் நம்பர் வேல்யூக்கு அதாவது நியூமரிக் வேல்யூக்கா மாத்துனீங்க அப்படின்னா அப்பதான் உங்களால அக்கௌண்டிங் டேட்டா வந்து செய்ய முடியும். இதுக்கப்புறம் வர வீடியோல இதுல இருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு போவோம். நம்ம இதுலயே வந்து எக்ஸலை வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். உங்களால அடுத்த வீடியோல பாக்குறேன்.